ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிஸ் கிச்சன் 369. நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி வந்து கருவாடு எனக்கு ஊர்லேருந்து கொடுத்து விட்ருந்தாங்க. சரி, அதை க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு தலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு வெயிலில் காய வச்சுட்டு அப்புறமா எடுத்து பாக்ஸுக்குள்ளே போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம். அப்போனா கெட்டு போகாத ரொம்ப நாளைக்கு வரும். இது வந்து நெத்திலி கருவாடு தான். இது கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிலில் காய வச்சுட்டு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுட்டு அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். தொக்கு மாதிரி வச்சா கூட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, நம்ம கஞ்சி சாதம் அந்த மாதிரிலாம் போட்டு இதுக்கு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ரசத்துக்கு, சாம்பாருக்கு மெயினாக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது நம்ம சாப்பிட்லாம். நெத்திலி கருவாடு வந்து ரொம்பவும் சத்து கூட. இது வந்து உப்பும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நல்லாவே இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா எடுத்து வச்சிட்டேன். இது ஆனால் கொஞ்சம் கம்மி தான். இது வந்து எப்படியும் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வரும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் செய்வேன். அதுக்கப்புறம் முட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹோல்சேலில். சரி, அதையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து முட்டைக்கூடில் வச்சுட்டு கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சத்தை அப்படியே மேலே வச்சுட்டேன். சரி, தேவை எடுக்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிப்போம். முட்டை வந்து நாங்கள் தோசை ஊற்றும் போது தான் எப்படியும் எக் தோசை கேட்டுருவாங்க. ஸோ அதனால் வாரம் ஹோல்சேலில் வாங்கிக்கிறது. ஏன்னா நம்ம தனியாக வாங்கினோம் அப்படின்னா செட் ஆகாது. இடையில நான் சமைச்சது, இடையில வேலை செஞ்சது அதெல்லாம் அப்படியே எடுத்து கிளிப்புங்க போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இக்னோர் நெகட்டிவிட்டி. அதாவது எப்படின்னா, நம்ம ஃபேமிலிக்குள்ளேயும் சரி, வெளியிலையும் சரி, நம்மளை வந்து தவறாக பேசுவாங்க. தவறான கருத்துக்களை நம்மளை பற்றி பரப்புவாங்க. நம்ம அப்போ வந்து சீக்கிரமாக நம்ம உடஞ்சி போயிடுவோம். சீக்கிரமாக நம்ம மனசு விட்டுருவோம். என்னடா நம்ம சொந்த பந்தங்களே இப்படி பேசுகிறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம பழகினவங்க, கூட இருக்கிறவங்களே இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் நம்ம செய்வாங்க. நம்ம அழணும், கஷ்டப்படுத்தணும், வேதனைப்படுத்தணும் தான் நம்ம செய்வாங்க. அதை வந்து நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம தோத்துடுவோம், அவங்க ஜெயித்த மாதிரி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக உங்களை அந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு இப்போ கொஞ்சம் ஏஜ்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் புரியும். சரி, ஓகே, இதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு. கொஞ்சம் சின்ன வயசு பசங்க ஒரு 25, 30 அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ரியாக்ட் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. தேவையில்லாமல் சண்டை போடுறதுனால, ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுனால நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறனால நம்மளோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம கூட இந்த மிஸ்டேக்கை பண்ணியிருப்போம். ஆரம்பத்துலலாம் எப்படின்னா, சரி நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களே, நம்ம புரிய வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம போய் நான் நல்லவ அப்படிங்கிறத தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதாவது நம்மளோட தரப்பை வந்து நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக அது எத்தனை பேர்கிட்ட நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்கள்? சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா, என்ன கேட்டால் நான் பெட்டர் சொல்யூஷன் என்ன சொல்லணும்னா, ரியாக்ட் பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அப்போனா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ நம்மளை வந்து வேதனைப்படுத்தணும், நம்மளை தவறாக சொல்லணுங்கிறக்காக தான் அவங்க சொல்லும்போது, அப்போ அதை ரியாக்ட் பண்ணி ஃபீல் பண்ண அவங்களுக்கு சந்தோஷம் தானே கிடைக்கும். ஸோ அந்த சந்தோஷத்தை நம்ம கொடுக்கவே கூடாது. நம்மளோட கோல் என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நம்மளோட வேலையை செஞ்சுட்டு நம்மளோட பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு ஒரு ஷெட்யூலாக ஒரு லைஃப்பை நீங்கள் கொண்டு போங்க. கண்டிப்பாக அது பீஸ்ஃபுல்லாக போகும். யார் என்ன சொன்னாலும் ரியாக்ட் பண்ணாதீங்க. நான் இப்படி தான், இது என்னோடய வேலை, இது என்னோடய கடமை, நான் இதை தான் செஞ்சுட்டே போவேன். உங்களோட எண்ணங்களில், உங்களோட செயல்களில் நீங்கள் உறுதியாக இருங்க. நான் வந்து இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துட்ருக்கும்போது, அதாவது ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க இப்போ அவங்கள இன்டர்வியூ பண்ணுறவங்க கேட்குறாங்க, இப்போ உங்களை பற்றி நெகட்டிவாக இந்த மாதிரி பரப்புகிறாங்களே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை எப்படி கடந்து போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்குமே அதுதான் சரின்னு தோணுச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்மளை கஷ்டப்படுத்தணும், நம்மளை வேதனைப்படுத்தணும், நம்மளை அழ வைக்கணும் அப்படின்னு தான் அப்போ அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து தோற்று போயிடும், அவங்க ஜெயிச்சிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நம்ம அதை கண்டுக்கக்கூடாது. நம்ம நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். நான் வந்து என்னை பற்றி என்ன தவறான கருத்து, யார் என்ன
என்ன சொன்னாலும் சோஷியல் மீடியாவில் வந்தாலும் நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். என்னோடய அடுத்த வேலை என்ன, என்னோடய அடுத்த டார்கெட் என்ன, அதில் தான் நான் முன்னேக்கி போய்கிட்டு இருப்பேனே ஒழிய நம்மளை பற்றி பேசினவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க, ஆனால் நம்ம மேலே போய்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொன்னது உண்மையிலே அது எனக்கு உண்மையிலே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது, ரொம்ப மோட்டிவேட்டிங். ஆமாம், அதுதான் உண்மை. நம்ம அதை நம்மளை இப்படி பேசிட்டாங்களே, நம்மளை சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம வந்து கவலைப்பட்டுட்டு வேதனைப்பட்டுட்டு அதை ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மற்றவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்க, நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? நம்மளோட நிம்மதி தான் போகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா, இது வீட்லையா இருக்கலாம், வெளியிலையா இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல, உங்களை ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட கோலை செட் பண்ணிவிட்டு அதில் போயிட்டே இருங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட அனுபவங்களை எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யாருக்காவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு ரொம்பவும் சந்தோஷம்தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.